எங்க வீட்ல 4 பேரு. எல்லாரும் ஃபேமிலி தான். எல்லாருமே போடுவாங்க. எல்லாருமே. பிடிச்சிருக்கு. பட் இப்போ நான் விஜய் ஃபேனு நான். சரி. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு தான் எதாவது பண்ணுவேன். ஸோ அவரோட கருத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு. அவர் பேசுறது எல்லாம் பிடிச்சிருக்கு. எங்க ஃபேமிலி பெரிய பிக் ஃபேமிலி, நிறைய இருக்கு. எவ்வளவு ஓட்டு இருக்குமா? நமக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு? விஜய் எவ்வளவு? எங்க ஃபேமிலியே ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி. சினிமால பிடிக்கும், சரி. ஜனங்களுக்கு செய்யற தொட்டு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஓட்டு போட மாட்டாங்க, காசு வாங்கிட்டு மாறிடுவாங்க அந்த பசங்க. அவங்க தோத்துருவாங்கன்னு பயம், அதனால சொல்றாங்க. நீங்க உங்க ஆதரவோட யாருக்கு இருக்கீங்க? அதிமுக, திமுக, விஜய்? விஜய் உயிர் என்னடா காரணம் அப்படி விஜய் பத்தி உயிர் பிடிக்கும்னா? அவர் நடிக்கிறது, அவரோட ஹியூமானிட்டி எல்லாமே பிடிக்கும். ஆனா அவர் வந்து அரசியலுக்குன்னா நாயக் இல்ல அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் சொல்றாரு. எப்படி அவரு வர முடியல, அதனால சொல்றாரு. சரி. அவர் வருவாருன்னு பயம், அதான். விஜய் 2026 எப்படி அவரு மாசு வந்துருவாரு, கன்ஃபார்ம் வந்துருவாரு. முதலமைச்சர் நாங்க ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள விசில் அடிச்சாங்க குட்டிகள், ஓட்டு போட மாட்டாங்க, காசு வாங்கிட்டு மாறிடுவாங்க அந்த பசங்க. அவங்க தோத்துருவாங்கன்னு பயம், அதனால சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மள மடம் மாத்துறாங்க. ஆமா. அப்ப நீங்க வந்து அதிமுக திமுக காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடாம இருக்க வாய்ப்பு இருக்கா? அது எப்படின்னா, காசு கோசமா நான் விஜய பாக்குறோம், அவரு பிடிக்கும், அதனால பாக்குறோம். அவர் டான்ஸ், பாட்டு, நடிக்கிறது எல்லாமே பிடிக்கும். என்ன பிடிக்கும்? விஜய்னா மாஸ், அவ்வளவுதான். அதான் விஜய் நல்லது பண்ணுவார் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? அதை மட்டும் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு போட்டு போடுவோம். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? போடுவோம். என்னமா சொல்றாரு? எல்லாரும் 60 வயசு எல்லாரும் வந்து 60 வயசு யங்கஸ்டர் நல்லா பண்ணுவாரு, எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுப்பாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. அவரோட ஃபேன் தான் நாங்க எல்லாருமே. எப்படி பாக்குறீங்க வந்து இப்ப சினிமாலே அரசியல் வந்துட்டாரு? அது படம் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு. நடிச்சா நல்லா இருக்கும், அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணா நல்லா இருக்கும். 2026 சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்க? கன்ஃபார்ம். வீட்ல எத்தனை ஓட்டு இருக்கு? யாரெல்லாம் விஜய் ஓட்டு போடுவாங்க? எங்க வீட்ல 4 பேரு. எல்லாரும் ஃபேமிலி தான். எல்லாருமே போடுவாங்க. எல்லாருமே. நீங்க சொல்லுங்க, யார் கன்ஃபார்மா எங்க ஓட்டு விஜய் தான். ஆமா, 100%. என்ன அப்படி சொன்ன காரணம் என்ன? ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து அவரோட ஃபேன். சரி. ஆமா, அவர் அரசியலுக்கு வரணும், மாற்றங்கள் நிறைய வரணும்ல. ஒரே இதுலானே போய்க்கிருக்கு, கொஞ்சம் மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும்ல. மக்கள் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. காசை வாங்குறவங்க இந்த கஷ்டப்படத்தான் வேணும். காசை வாங்காம ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்க்கட்டுமே. கண்டிப்பா கொடுக்கணும். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். சீனோ எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி அவர் வந்தாருன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். விஜய் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சினிமால பிடிக்கும், ஜனங்களுக்கு செய்யற தொட்டு இப்ப ரொம்ப பிடிக்கும். செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா மக்களுக்கும் செஞ்சா ரொம்ப நன்றி. அவருக்கும் செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கொடுப்போம். நாங்க செய்தே சென்னை தான். இதுல இருந்து மாதவரத்துல இருந்து ஒன்னும் அரசியல் ஒன்றும் அப்படியே ட்ரெடிஷ்னலா வந்துனே இருக்கணும்னு ஒன்று இல்லையே. கண்டிப்பா அவசியம் கிடையாது. கண்டிப்பா விஜய் செஞ்சார்னா நிச்சயமா நாங்க எல்லாருமே போடுவோம். எங்க ஃபேமிலி பெரிய பிக் ஃபேமிலி, நிறைய இருக்கு. ஓட்டு இருக்குமா? நமக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு? விஜய் எவ்வளவு? எங்க ஃபேமிலியே ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி. 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 மெம்பர்ஸ் ஓட்டும் கண்டிப்பா விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு தான் சொல்றீங்க? ஒரு சேஞ்ச் தான். இப்போ நாங்க டிஎம் கேக் போட்டோம் லாஸ்ட் டைம். சரி. பட் ஐ டோன்ட் லைக் தம். அதனால இப்போ டிஎம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? நீங்க நினைச்ச நாட் பேட் தான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எதுவும் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் யார் நல்லா செஞ்சாலும் வரவேற்கணும். வாய்ப்பு கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவரே சொல்றாரு, நான் இப்படி சம்பாரிச்சிட்டேன், எப்படெல்லாம் வந்து மக்களுக்கு போகணும்னு சொல்றாரு இல்லையா. கண்டிப்பா கொடுத்தாருன்னா ரொம்ப 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 we are happy. ஒரு அரசியலுக்கு வந்திருக்காருக்கா, அதை பத்தி கேக்குறாங்க. என்னக்கா நினைக்கிறீங்க? அது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேவையில்லாத வேலையா? இல்ல ஓகே தான். என்ன காரணம் விஜய் வந்து ஓகே அப்படின்னு சொல்ல காரணம்? அதிமுக திமுக எல்லாம் இருக்கு, இப்போ எதுக்கு விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அது இளைஞர்களுக்கு ஒரு இது நல்லா பண்றாரு. நீங்க உங்க ஆதரவோட யாருக்கு இருக்கீங்க? அதிமுக திமுக விஜய் தான். என்ன காரணத்துக்காக விஜய் ஓட்டு போடுறாங்க? எப்படி சொல்றது தெரியல. ஆனா விஜய் ஓகே நல்லது பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. நன்றி. ஓகே.
இப்படி நீங்க வந்து எவ்வளவு அரசியல்வாதி பார்த்திருப்பீங்க, ஆனா விஜய் வந்தவொடனே விஜய் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம், படங்கள்ல பார்த்தது ஒரு இதானாலும் அவர் கேரக்டர் பிடிச்சிருக்கு. கேரக்டர் பிடிச்சிருக்குது. அடுத்த எம்ஜிஆர் விஜய் வர்றாருங்கிறாங்க. அப்படி வருவாருங்களா அரசியல்? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இந்த தடவை இந்த 2026 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, 90% இருக்கு. 90%. யார் கூட கூட்டணி வைக்கிறோமா இல்ல தனியாவே நிக்கணுமா? அவர் தான் டிசைட் பண்ணுவார். அவர்தான் decide பண்ணுவாரு. ஆமா. ஆனா நம்ம ஓட்டுங்கிறது விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கடைசி காலத்துல நீங்க வந்து இந்த காசு அதை இதை வாங்கிட்டு மாறிடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது, காசு கொடுத்தா கூட மாற மாட்டாங்க. மாற மாட்டேன். சூப்பர்மா. நீங்க சொல்லுங்க, விஜய் அவர் அரசியலுக்கு வர்றாரு. நல்லா நல்லவர் அவரு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்காமா? இருக்கு. சரிங்க. நீங்களும் உங்களுக்குலாம் ரொம்ப விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி பப்ளிக் பேச எடுத்துக்கிறோம். அவரோட அரசியலை பத்தி எப்படி பாக்குறீங்க? வரட்டும் சார் அவரை. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்ப இருக்கிற அரசியல் எப்படி இருக்குங்களா? திமுக ஆட்சியில் நடந்துருக்குது. அதுக்கு எதிராக வந்து விஜய் வந்து 2026 அவங்க மாத்த போறான்றாரு. அதை பத்தி என்ன? ஒரு சேஞ்ச் வரட்டுமே. முடியும், 2 பேர் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சேஞ்ச் வரட்டும். மாற்றத்திற்கான தலைவராக விஜய் வர வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம், சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும். யாரு கூடயாவது கூட்டணி விஜய் வச்சுக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லுங்க. இல்லை, அவர் தனியாக இருந்தாலே நல்லது நினைக்கிறேன். நல்லது நினைக்கிறீங்க. இல்ல ஒருவேளை ஓகே, ஒருவேளை வந்து இந்த மாதிரி கூட்டணினா யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த கட்சி கூட இருந்தா இன்னும் திமுக வீழ்த்த ஈஸியா இருக்கும்னா? இல்லை, அவர் தனியாக வந்தால் தான் அவரோட பவருக்கு இது பண்ண முடியும். அது இப்போ யாராவது சரியான எதிர்கட்சியா செயல்படுறாங்கன்னு யாரும் சொல்லட்டாப்பா? அண்ணாமலை இருக்காரு, சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காங்க, விஜய். சீமான் என்ன காரணம் சீமான்? ஸோ அவரு நல்லா, அவருடைய கருத்து இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்றதெல்லாம். ஆனா கருத்து நல்லா இருக்குதுங்க. அவ்வளவு ஓட்டெல்லாம் சீமானுக்கு நினைச்ச அளவுக்கு விடுறது கிடையாது அவரோட கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி. என்ன காரணம் நினைக்கிறேன்? காரணம் சரியான கேண்டிடேட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப பேர் கட்சியில இருந்து விலகி போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அவரோட அரசியல் சரியானதா இருக்குன்றீங்க. எப்படி பாக்குறீங்க? அது என்ன சொல்றாங்கன்னா, அது அவங்களுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லைன்றாங்க. ஸோ இங்கே அம்பத்தூரில் இருக்காரு, அவர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர். ஜெகதீஷ் இல்லை, சுரேஷ், இது சாரி தமிழரசன். ஸோ ஃப்ரெண்டு தான் அவர். சரி. ஸோ ரொம்ப வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கார், ஒரு 10 வருஷம் மேலே இருக்கார். ஸோ ரீசெண்டாக இப்போ அவர் அதுலேருந்து வெளியே போயிட்டார். நீங்க பேசிக்கா பொதுவாக எப்படி பாக்குறீங்கன்னா, பெண்களுக்கு சரியான இடம் கொடுக்கறது, எந்த இடத்துலையும் காசு வாங்கிக்கிறாம அரசியலை சந்திக்கிறது, யாராக இருந்தாலும் நேரடியாக விமர்சிக்கிறது, அது பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது அது யாராக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறாரு இல்லையா, அது பிடிச்சிருக்கு. என்ன காரணத்துக்காக ஓட்டு அதிகமாக கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது காரணம்? அந்த கட்சி உள்கட்சி விவகாரத்தை தவிர காசு கொடுக்காததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேபி அதுவாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற கட்சிக்காரங்க காசு கொடுக்குறாங்க, இவர் யாரும் எதுவும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறது இல்லையா? இல்லை ஒருவேளை எல்லாரும் எதிர்க்கிறதுனால என்ன, யார் தப்பு பண்ணாலும் நேரடியாக கேள்வி கேட்கறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சீமான் அரசியல் பிடிச்சிருக்கு. பட் இப்போ நான் விஜய் ஃபேனு நான். சரி. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு தான் எதாவது பண்ணுவேன். ஸோ அவரோட கருத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு, அவர் பேசுறது எல்லாம் பிடிச்சிருக்கு. சூப்பர். பேசுகிறாங்களா? நல்லா பேச மாட்டேன்.